அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தீரம் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கொலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ரொம்பவே கொடூரமான முறையில் நடந்ததால படத்தோட நாயகன் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் தொடங்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நிறைய தொடர் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான நிறைய ட்விஸ்டுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகள் இருக்கு. ஸோ மலையாள படம் இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னா சொல்லவா வேணும். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நள்ளிரவுல ஹீரோவான ஸ்டாலின் அப்படின்றத காமிக்கிறாங்க. வேகமா ஒரு பெரிய கிளாக் மாதிரி இருக்கு. அது மேல ஏறி ஒரு மர்ம நபரை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் அந்த மர்ம நபர் ஏதோ பேசுறாரு போல. அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு காமிக்காம இவர் அவரை சூட ஆரம்பிக்க பட்டுன்னு இவரோட கொலிகள் எல்லாமே அங்க வராங்க. இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மனித உரிமை மீறல்கள்ல இருந்து இவர் மேல ஒரு கேஸ போடுறாங்க. எப்படி நீங்க ஷூட் பண்ணலாம், உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்ற இவரை ஒரு பக்கமே ஒரு கமிஷனரா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு மறுபக்கமும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்து கட் பண்ணி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடின்னு சொல்லி ஹீரோவையும் அவரோட டீமையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஒரு ஊருக்கு போறாரு. ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போய் 2018 படிச்ச பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த பேட்சோட மொத்த லிஸ்டும் எனக்கு வேணும்னு சொல்லி ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல அல்தாஃப் அப்படின்ற ஒரு பையனோட டீடைல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ பார்த்தது பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா எதுக்காக இவங்க இதை தேடி வந்தாங்க அப்படின்ற கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அங்க போய் பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலான முறையில இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அது ஒரு பார்க்கிங் ஏரியா அப்படின்றதுனால போலீஸ்காரங்களுக்கு அவ்வளவா தடையும் கிடைக்கல. அது இறந்து போனார் இல்லையா, அவரோட கைகள்ல ஒரு பெண்ணோட முடியும், லிப்ஸ்டிக் முத கொண்டு சிகரெட் துண்டுகள் வரைக்கும் அவரோட உடம்புக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு. சோ இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த நியூஸ் எல்லாத்தையுமே ஷர்தா அப்படின்ற ஒரு லேடி கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிவில போடுற விஷயங்களை ராதிகா அப்படின்ற ஒரு லேடி கவனிக்கிறாங்க. அது அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்றத நமக்கு ஃபர்தரா காமிக்காம அப்படியே கட் பண்ணி அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அப்போ பக்கத்திலே, அதாவது இறந்து போன நபர் பக்கத்திலே ஒரு லேடி மயங்கி கிடந்தாங்கன்னு இருக்கும். அந்த லேடி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க போகும்போது இவங்க அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சந்தேகமா இருக்கு, நீங்க அங்க என்ன பாத்தீங்க, அங்க என்ன நடந்தது, எதுக்காக இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க அவங்களோட நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க தன்னோட கார்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க. இவங்க வேணாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு கார்ல இருந்திருக்காங்க. அப்ப வேகமா யாரோ ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுந்து போக ஆரம்பிக்க அங்க இறந்து போய் கிடக்கிற நபரை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா அங்கிருந்து ஓடும்போது பட்டுன்னு ஒரு பில்லர்ல அடிச்சு பொத்துன்னு விழுந்து போயிட்டாங்க. சோ இவங்க அங்க எதையும் பார்க்கல அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் விசாரிக்கும் போது கருப்பு நிறை அடைஞ்ச ஒரு நபர் இந்த பார்க்கிங் ஏரியால நின்றுகிட்டு இருக்காரு. அதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் யார் என்ன அப்படின்ற அடையாளம் யாருக்குமே தெரியல. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க இந்த கேஸ பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஒரு புது கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது ஹீரோவோட தம்பி அப்படின்ற விஷயம். என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட அப்பா ரெண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாருன்னு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறந்தவங்க தான் இந்த நபர் அப்படின்றதோ. இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காது. இதனால நான் கேஸ்ல மாட்டிக்கிட்டாலும் சரி, எனக்கு யாரும் உதவி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாலின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இவருக்கு கமிஷனர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. சோ அவரை போய் சந்திக்கிறாரு. இந்த ஜானோட கொலை வழக்கு பயங்கர பிரஷரா இருக்கு இல்லையா, இதனால இவரை இந்த கேஸுக்கு ஹெட்டா போட்டு இவர் கூட 2 எஸ்ஐ நியமிக்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இந்த கேஸை விசாரிக்கணும். அண்ட் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்ல இவங்க முதல் வேலையா அந்த டெட் பாடி இல்லையா அங்க போறாங்க. இதுக்கு 2 விக்டிம் இருக்காங்க. 2 பேருமே நான் அவங்களை பார்க்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ மைண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கு. இவரோட இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, இவர் நடந்த விஷயங்களுக்குள்ள போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு 2 கேள்விகள் தோண ஆரம்பிக்குது. முதல் விஷயம், பார்ட்டிக்கு போன அந்த நபர், அதாவது ஜான் எதுக்காக பார்க்கிங்க்கு வந்தார் அப்படின்றது. 2வது விஷயம், பார்ட்டிக்காக வந்த இந்த பொண்ணு பார்ட்டிக்கு போகாம எதுக்காக இந்த கார்ல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான். ஸோ அது எல்லாத்தையும் இவர் அப்படி இமேஜினேஷன்ல போய்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் பார்ட்டிக்குள்ள போயிருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்
பார்க்கணும் அப்படின்றதுக்காக எங்க கார்ல வந்திருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்டு அந்த நபர் வெளியே வந்து அந்த நபர் கொலை செய்யப்பட்டார். அண்ட் இவங்க இதை பார்த்துட்டு அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொத்து விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இதை எல்லாத்தையும் இவர் அசம்ஷனா எடுத்துக்கிட்டு அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது லிட்டரலி இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால இது டெண்டா போயிடுச்சு. என்ன பண்ணலாம் யோசிக்க அப்பதான் அந்த ஜான் மேல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு வந்து சேருது. சோ அந்த பெண் வேற யாரும் கிடையாது, ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது சார் என்னோட காஃபி ஷாப்ல அவனும் இன்னொருத்தனும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனாலதான் அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார்னு சொல்ல இவர் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிறார். அது கூடவே அந்த ஜான் இருக்கான் இல்லையா, அவனோட ரூமுக்கு போகும்போது நிறைய இல்லீகலான விஷயங்கள், நிறைய போதைப் பொருட்கள், நிறைய இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பாக்குறாரு. இவன் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த இறந்து போன ஜான் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபி இருக்கும் இல்லையா, அதுல எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எழுதப்பட்டிருக்க வாக்கியம் என்ன அப்படின்னா ஜான் இறந்து போகணும், அதனால அடுத்தால அந்த கிரண் இருக்கணும் அப்படின்ற வாக்கியம் தான் இது. இதனால இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கிரணோட வீட்டுக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் அங்க காணும். அது கூடவே வீட்டுக்கு வந்து சில நாட்கள் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல். ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஷத்தா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட திருநங்கை ஃப்ரெண்டு அவங்க கிட்ட இந்த கேஸை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களோட சேனல்ல இந்த கேஸ் எக்ஸ்க்ளூசிவா இவங்க ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஆஃபருக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல அந்த கிரணை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவன் மர்மமான முறையில ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு கிடக்குறான் அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ஹீரோ அந்த இடத்துக்கு போய் இதனால ஹீரோ அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. போன கொலை எப்போ, அதாவது போன நபர் இறந்து போனா இல்லையா, அவரோட கைகள்ல சிலுவை போட்ட மாலை இருந்தது. இந்த வாட்டி இந்த கொலை நடந்த இடத்துல ஒரு பாட்டில் நிறைய தண்ணி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது முதல்ல சூசைட் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த மர்ம நபர் தான் இருக்கணும். சோ விட்டுட்டு போன விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு க்ளூவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ஸ்டோரியை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு போன எல்லார்கிட்டயுமே போய் இவங்க நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க யாரும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல. மறுபடியும் கட் பண்ணி ஹீரோ கிட்டே போக ஆரம்பிக்குது. சோ இந்த க்ளூ எல்லாத்தையும் இவங்க கனெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் சிசிடிவி கேமரால இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இறந்து போன கிரண் இருக்கான் இல்லையா, அவன் கொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு வண்டி போய்கிட்டு இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் கிரணோட தங்கச்சியோட வண்டி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு போகும்போது அவங்க அன்னைக்கு ஊர்லயே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியை ஒரு 1.5 வருஷமா யாரும் பயன்படுத்தவே கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரங்க இதுல குழம்பி போறாங்க. யார் இந்த ஏமாத்து வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது கிரணோட வீட்டுல ஒரு லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த லெட்டர் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இன்னொருத்தர் சாக போறாரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சமயத்துலதான் முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்தது இல்லையா, அதை ஒரு ஃபேக்கான நம்பரா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த வாட்டி பைக்ல ஒரு மர்ம நபர் போயிட்டு இருக்க மாதிரி கேப்சர் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது இந்த மர்ம நபர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி கூட இந்த கருப்பு கலர் ஜாக்கெட் போட்ட ஒரு நபரை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதுவே தான் இங்கேயும் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற விஷயத்த இவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது மேனலிசம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அது ஒரு பெண் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சீரியல் கில்லிங் பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. அந்த பெண் யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அடுத்த டார்கெட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அந்த பெண் இருக்காங்க இல்லையா, மர்மமான பெண், அவங்க இன்னொரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த நபரோட வீட்டுக்குள்ள திடீர்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த விஷயம் தடப்பட்டு போகுது. அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க போல. எம்எல்ஏ பையனான இந்த நபர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா தான் அது கரெக்டா இருக்கும். அண்ட் போலீஸ்காரங்க நிறைய செக்கிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இங்க கொடுத்துட்டு போகலான்னு வந்துன்ற விஷயத்த சொல்லிட்டு அவனுங்க கிளம்பும் போது இவர் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது போலீஸ்காரங்க இன்னைக்கு கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த எல்லா கொலைகளுமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு சனிக்கிழமை இரவு அப்படின்னால இந்த கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் பேட்ரோலிங்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த எம்எல்ஏவோட பையன் மட்டும் வேகமா போய்கிட்டே இருக்கான். பின்தொடர்ந்து ஒரு பைக் போய்கிட்டே இருக்கு. இதனால அந்த எம்எல்ஏ பையனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த வண்டி மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்கு. வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான போதைப் பொருள் இருக்கு. ஓ, இதுதான் இவன் நிறுத்தாம போறதுக்கான காரணமா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும், தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மர்மமான சீரியல் கில்லரால அவர் பிடிக்கப்பட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிருக்காங்க.
வச்சுட்டு அப்படியே கட் பண்ண எம்எல்ஏவோட பையனை காணும். இதனால எம்எல்ஏ கிட்ட விசாரிக்கும் போது அவருக்கும் தன்னோட பையன் எங்க போனா அப்படின்றது புரியல. இந்த கேஸ் எதுவுமே பையன் மேல போடாதீங்க, அண்ட் என் பையன் கிடைச்சா நான் உடனடியா உங்ககிட்ட கொண்டு வர அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட போலீஸ்காரங்க இது எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் ஃபர்ஸ்ட் கொலை இந்த ஜபமாலையில இருந்தது இல்லையா, அதை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பர்டிகுலர் இடத்துல செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது சர்ச்சுக்கு பக்கத்துல தான் அவர் கடையை வச்சிருக்காரு. இங்க தான் இது ஸ்பெஷலா செய்யப்படுதுன்னு சொல்ல அதே சர்ச்சுக்கு பக்கத்துல தான் ரெண்டாவது அந்த நபர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்ச்சோட மாலை இங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த நபர் இறந்து கிடந்தப்போ அங்க ஒரு பாட்டில் இருந்தது, அதுல ஒரு தண்ணி இருந்தது. அந்த தண்ணி என்ன அப்படின்னு மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அது ஒரு கெமிக்கல் கலந்த வாட்டர், ஒரு பர்டிகுலர் ஏரியால தொழிற்சாலை இருக்கிறதால அங்க கலக்கிற தண்ணீர் எல்லாமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களுக்கு கண்டிப்பா அங்க ஏதோ இருக்க போகுது. இதுதான் அந்த சீரியல் கில்லர் விட்டு போற அடுத்த குழு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்கு போய் தண்ணீர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சடலம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை திறந்து பார்த்தா காணாம போன எம்எல்ஏ பையன் இருக்கா இல்லையா, அவன் தான் கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவனோட உடம்புக்குள்ள ஒரு பொம்மை காரை எடுக்கிறாங்க. சோ அடுத்ததா இது சம்பந்தப்பட்ட கொலை தான் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயம்னு பார்த்து ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பத்தி கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நேரமே இல்லை. அவங்கள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த வாட்டி ஒரு பேப்பர் துண்டு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் போட்டோ எடுத்த ஒரு துண்டு ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல இன்னொரு நபர் கொலை செய்யப்பட போறார் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதுல யாரோட பேரும் மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி அந்த சீரியல் கில்லர் இதோட கடைசியா இதை முடிச்சுப்பானோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எஸ்ஐ ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லா கொலைகளையுமே ஏதோ ஒரு பொருளை குழுவா விட்டுட்டு போயிட்டே இருக்கா. இந்த வாட்டி லெட்டர்ல பேர் இல்ல அப்படின்னாலும் அந்த டெட் பாடியில நமக்கு ஒரு கார் கிடைச்சது இல்லையா, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு குழு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை தேட ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல தான் அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்க சிசிடிவி கேமரால கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டு ஒரு பெண் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்கள தேடி போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. ராதிகா அப்படின்னு ஒரு பொண்ணு மீட் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் அந்த நபர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சார் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எதுவுமே நான் பண்ண கிடையாது சார், ஆனா கடைசி அந்த எம்எல்ஏவோட பையன் இருக்கா இல்லையா அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான் சார் நான் போனேன் அப்படின்னு மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. 14 வயசுல இவங்களுக்கு ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சியை இவனுங்க ஆசை வார்த்தைகள் பேசி பப்பு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஊக்க மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு அவங்கள ஒரு நடு ரோட்ல இறக்கி விட்டு போகும்போது ஒரு பெரிய லாரி அடிச்சு அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ தன்னோட தங்கச்சி இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவனை அன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா போற வழியில இவங்க பட்டுன்னு ஒரு இடத்துல விழுந்து போயிடுறாங்க. சோ இவங்க அவரை கொலை பண்ண கிடையாது, வேற ஒரு நபர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்கள இதுக்கு மேல விசாரிக்காம அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது கூடவே இறந்து போன நபரோட உடைமைகள் எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இவங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்க ஆரம்பிக்குது. அது இந்த கேஸுக்கு வைட்டல் பிரேக் த்ரூ அமைய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதுல ஒரு 4-5 பேர் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க. அந்த 4-5 பேர் தான் இப்போ லைனா இறந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க எல்லாமே என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கானுங்க. இது வீடியோ எடுத்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த பொண்ணை ஒரு சாக்குப்பை மூட்டையால கவர் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிருக்கானுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி பேட்டர்ன்ல எங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிச்சு அவங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்றாங்க. சோ இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு 17 வயசு பொண்ணுக்கு தான் அப்படி ஒரு ப்ரூட்டலான சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். முகத்தை மூடிட்டு பண்ணதால யார் இதுல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தெரியலன்னு சொன்னதால இந்த கேஸ் பெருசா நிலைக்காம போயிடுச்சு. ஆனா இதுல இன்வால்வ் ஆயிருக்கவங்க யார் என்ன அப்படின்றது இப்போ ஹீரோக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்க. இதனாலதான் அந்த இன்னொரு நபர் யார் அப்படின்ற ஐடென்டிட்டியை இங்க தேடிக்கிட்டே இருக்காரு. அல்தாஃப் அப்படின்னு ஒரு நபர் கிட்ட வந்து நிக்க ஆரம்பிக்குது. சோ அடுத்த டார்கெட் அவரா தான் இருக்க போகுது. சோ அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அந்த ஊர்ல இருக்க ஒரு 17 வயசு பொண்ணுக்கு தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வீட்டுல அப்பா மட்டும் தான் இருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது எதுக்காக மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்கூலோட ரெப்புடேஷன் போகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சாங்க. இன்னும் எத்தனை அநியாயத்தை அந்த ஸ்கூல் பண்ண போதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா அவங்க அந்த சம்பவத்தை அப்போ இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்கன்னு இருக்கும். எப்போ இந்த ஊர்ல இருந்திருந்தா அப்படின்னா ஊராரோட எல்லா வாயிலும் நின்றுப்பா சார். அதனாலதான் நானும் இது பெருசா எடுத்துக்காம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழணும்னு விட்டுட்டு சார் அம்மா எதுக்காக இப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்ல அதுல இன்வால்வ் ஆன ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க, உங்க பொண்ணு தான் நாங்க சஸ்பெக்டா முடிவு பண்ணிருக்கோம். சோ உங்க பொண்ணோட போட்டோ இருந்தா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதுதான் அப்பதான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டர் சுத்திக்கிட்டு இருந்தாங்களே ஷர்தா அப்படின்ற பேர்ல அவங்க தான் அந்த பொண்ணு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா அவங்கள பாக்கணுன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல ஷர்தா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தன்னை
போலீஸ் தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால வேகமாக இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அவங்க போன அடுத்த கிழமை போலீஸ் அந்த இடத்துக்கு போய் அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற பேர்ல அவங்க இது நேரம் வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அவங்க இப்ப இங்க இல்ல, அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அல்தாஃப் இருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட விசாரணையை தொடங்கணும்னு ட்ரை பண்ண இவனோட அப்பா பெரிய லெவல்ல எல்லாம் லிங்க் வச்சிருக்கார் போல. இவன் உள்ள போன அடுத்த கணமே பெரிய ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிச்சு இவனை வெளியில விடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் ரிஸ்க் எடுக்கிறதா தெரியல. அவனை வெளியில விடுற மாதிரி விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க கரெக்டா அந்த லேடி இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரணும். நம்ம அப்ப கையும் கழுவுமா பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. யாருமே அங்க வரல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஷைக்காக ஆரம்பிக்குது. அந்த வீடியோல இருந்தவங்களை மட்டுமே தான் அவர் போக்கஸ் பண்ணாரே தவிர அந்த வீடியோவை எடுத்த நபர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவரை இவர் போக்கஸ் பண்ண மறந்துட்டாரு. அது யாரா இருக்கோ அப்படின்ற முனைப்புல வேகமா அல்தாஃபை பிடிச்சி அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாருடான்னு கேட்கும்போது ஒரு நபரோட பேரை சொல்ல ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண அந்த நபரை காமிக்கிறாங்க. அவரோட ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் பூட்டிட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த மர்மமான பெண்ணால இவர் தாக்கப்படுறாரு அப்படின்றதோ கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாரு அப்படின்றதையோ நமக்கு இங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போய் விசாரணை எல்லாத்தையும் தொடங்கிட்டே இருக்கும்போது எல்லா கொலைகளையும் அடுத்த கொலைக்கான லீட் இருக்கு இல்லையா, இந்த கொலையில ஒரு சாவி மாதிரியான தோணுதை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமராலயும் அந்த பிளாக் கலர் ஜாக்கெட் போட்ட நபர் தான் இதை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெளிவா பதிவாக ஆரம்பிக்குது. இதனால அந்த கீ என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க போய் விசாரிக்கலாம் ட்ரை பண்ண இந்த கேக்கும் இந்த ஸ்கூலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு பதில். லெட்டர்லயும் பாத்தீங்கன்னா அடுத்ததான் அல்தாஃபை கொலை பண்ண போற அப்படின்ற மாதிரி தான் ரிசீவ் ஆயிருக்கு. இதனால அல்தாஃபை நம்ம சேஃப்டி பண்ணி ஆகணும், அவனை காப்பாத்து மூலமா தான் இந்த சீரியல் கில்லரை நாம பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் கரெக்டா அந்த ரிப்போர்ட்டர் இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. சோ கையும் கொலவமா மாட்டிக்கிட்டாங்க. புடிச்சு விசாரிக்கும் போது இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான், இது எல்லாமே பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். என்ன இவனுங்க சீரழிச்சானுங்க, அதனாலதான் ஒருத்தரையா நான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் கிட்ட இந்த தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துலதான் போலீஸ்காரங்களுக்கு இவங்க இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு கிடைச்ச எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க கூட அது மேட்ச் ஆக கிடையாது. இதனால இவங்க யாரோ ஒருத்தரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கொலைக்கு பின்னாடி இல்ல அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போனதால அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அப்பா கிட்ட இருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதாவது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அந்த போட்டோவை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த போட்டோவை எடுத்த நபர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த போட்டோ எடுக்கும்போது போட்டோட ரிஃப்ளெக்ஷன்ல எடுத்தவரோட முகம் பதிவாயிருக்கு. அது யாருன்னா வேற யாரும் கிடையாது, ஹீரோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் தான். இதை பார்த்தது ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. வீட்டுக்கு போறாரு. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, ஒரு இன்ஸ்டன்டான போட்டோ கொடுக்குற கேமராவை இவனுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்க இவன் அதை வச்சு நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கான். அது அப்படி போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமாப்பான்னு கேட்க, அப்ப எடுத்த போட்டோ தான் இது, மற்றபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோ காமிச்சுக்கிட்டே இருக்க அது மூலமா ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. நிர்மல் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இவங்களோட ஹாஸ்டல்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப போட்டோ காமிச்சாங்க இல்லையா, அந்த போட்டோல இருக்க எல்லா நபர்களாலையும் அவன் பயங்கரமா துன்புறுத்தப்பட ஆரம்பிக்கிறான். இது தட்டி கேட்கவும் அங்க யாரும் கிடையாது, எல்லாருமே பெரிய இடத்து பசங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்டலோட வார்டனும் பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு தான் சப்போர்ட். இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்காகடா வம்பு பண்ண, அதனாலதானே நான் அவனை அடிச்சானுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோட தம்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். நிர்மலுக்கு அரவணைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு நிர்மலோட அம்மாவுக்கு போன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து நீ எப்படியாவது போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குழந்தையும் அம்மா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா, என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டு போயிடுங்கம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களோட அம்மாவும் இதெல்லாம் நான் கேட்கற நிலைமையில இப்ப இல்ல, நான் இப்ப போனை வைக்கிறேன்டான்னு கட் பண்ணிட்டு போக அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே தன்னோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும். நம்ம இங்க இருந்து போக மாட்டோமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தா அவனோட அம்மாவுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கு போல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் செவுத்துல எழுதின விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் நான் அந்த வார்டன் சொன்னதால போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோஸ் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய லெட்டர்ல இன்ஸ்டன்ட் போட்டோ காப்பியோட ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா, அடுத்ததான் இவனை கொல்ல போறேன், அடுத்ததான் அவனை கொல்ல போறேன், அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க தெளிவாக ஆரம்பிக்குது. சோ எல்லா போட்டோஸும் எடுத்தது இவர் தான், அது சின்ன வயசுல எடுத்தது, அது ஒன்னு ஒன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அல்தாப் கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க அவனை கஸ்டடியில எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு அல்தாஃபோட ஒரு கேர்ள் ஃபிரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ஹோட்டலுக்கு போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கேர்ள் ஃபிரெண்டோட சந்தோஷமா
இருக்கணும்னு போகும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர், அதாவது இந்த சீரியல் கில்லர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ப்ரூட்டலான முறையில அந்த கொலையை பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அல்தாஃபோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, பார்த்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விட போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அல்தாஃப் தான் கடைசி அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு வாட்ச் ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது மூலமா இன்னும் கொலைகள் தொடரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நிர்மலை பத்தி உனக்கு என்ன தெரியும், நிர்மல் தானே இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவரோட அப்பா ஒரு சின்ன பொட்டி கடையை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கடையில இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நிர்மல் வர ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற வளையல்கள் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறான். அண்ட் பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது என்ன அப்படின்னா இவனுக்கு ஆண் உடம்பு இருந்தாலும் இவரோட குணங்கள் எல்லாமே பெண் மாதிரியா இருக்கும் அப்படின்றது லிட்டரலி இந்த திருநங்கையா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வளையல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அண்ட் இவங்க கூட சில நாட்கள்ல செலவழிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் அந்த ரவுடி பசங்க இருக்கானுங்களே 5 பேர், அவனுங்களை சந்திக்கிறான். இவங்களை பார்த்து இவன் பயந்துகிட்டே இருக்கும்போது கூட இருக்க அந்த லேடியும் உனக்காக நான் இருக்கடா அப்படின்ற மாதிரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அவனுங்க டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரே அறை, இந்த அறையை வாங்கினதும் அவனுங்களுக்குள்ள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன பண்றானுங்க அப்படின்னா யாரும் இல்லாத சமயமா பார்த்து வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை பிடிக்கிறானுங்க. கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே கொடூரமான முறையில தாக்கி உடைச்சு விட்டு அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்திலே இவங்களை கற்பழிக்கிறானுங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இங்க காமிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தரா வெளியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா தூரத்துல இருந்து பாக்குறான். சோ பிளாஷ்பேக் கட் ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் நான் அந்த பையனை பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த பையனை நான் பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரரோ அதாவது ஹீரோவோ கமிஷனர் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி அந்த சின்ன பையன் தான் இருக்கா அப்படின்னா அவனை இப்ப தேடி கண்டுபிடிக்கிறதா கஷ்டம், உடனடி அந்த வேலையை பாருங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த சின்ன பையன் எப்ப எப்படி இருப்பான் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கா இல்லையா, அவரை போலீஸ்காரர் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. உங்களோட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு ஒரு 17 வயசு பொண்ணு நினைக்கிறேன், முகத்தை எல்லாத்தையும் மூடி கற்பழிச்சுட்டானுங்க அப்படின்ற மாதிரி கேஸ் பதிவாயிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அது யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அந்த பொண்ணு கூடவே சுத்திட்டு இருந்த நிர்மல் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இதுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அடையாளத்தோட வந்து சொல்லி நின்றுகிட்டு இருக்கா. என்ன பண்ணலாயான்னு கேட்கும்போது சார் எங்களோட ஸ்கூலோட பேரே கெட்டு போயிடும், நீங்க வேணா அந்த பசங்களோட பேரண்ட்ஸோட பேசிங்க சார், உங்களுக்கு தேவையானதை நாங்க கொடுத்துடுறோம்னு சொல்ல எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு அந்த சின்ன பையன் சொல்ற விஷயங்களை கண்டுக்காம இந்த கேஸ் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ ஒன்னா கேட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அப்போ மூடினார்லயே அந்த கேஸை அந்த போலீஸ்காரர் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வெடிக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த சின்ன பையன் நிர்மல் இருக்கா இல்லையா, அவன் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பான் சார். அடிக்கடி கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையும் கீச்சிக்கிட்டு அவன் தான் பண்ணா இவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் கூட அந்த தெரிந்து பாத்தீங்களா அந்த கிளாக் அது மேல இருந்து எகிரி குதிச்சு இறந்து போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பக்குன்னு இருக்கு. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாத்தையும் யார் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கோணத்துல இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அல்தாஃபோட காதலி அந்த இடத்துல இருந்தாங்கன்னு இருக்கும் இல்லையா, மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ கண்ணை திறந்ததோ அன்னைக்கு வந்தது யார் அப்படின்றது இவங்க பார்த்திருக்காங்க. அதை ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மூலமா வரைய ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோக்கும் இதுக்கு பின்னாடி நிர்மல் கிடையாது, வேற யாரும் கிடையாது, நிர்மலோட அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த உருவத்தை தான் இங்க அல்தாஃபோட காதலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நமக்கு காமிச்சிட்டு அந்த லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. விமலா அப்படின்றது அவங்களோட பேர். ஒரு பொட்டி கடையில போய் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ விமலாவோட கணவர் இறந்து போனதால இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம தன்னோட குழந்தையோட வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களோட கணவர் நிறைய கடனை வாங்கிட்டு போனாருன்னு இருக்கும். கடனை திருப்பி கொடுக்குறியா இல்ல ஒண்ணு நீ கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி பல பேர் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண அது எல்லாத்தையும் தான் இந்த சிறுவன் பாக்குறான். நம்ம அம்மா தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அது கூடவே அம்மா நிறைய கஷ்டங்களை பட ஆரம்பிக்கிறாங்க. இவனையும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க அங்க எனக்கு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குமா, நாங்க போகலாமா உங்க கூட வந்துடுறோமா அப்படின்ற மாதிரி பல முறை கெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்க லிட்டரலி எங்க பினான்சியலாவும் சரி பிசிக்கலாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால தன்னோட பையன் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ஆஷா பேசியிருப்பாங்க. இவங்களோட வீடு முதற்கொண்டு இவங்களோட சொத்து சோகம் அப்படின்ற எல்லாமே போக ஆரம்பிச்சு இவங்க வசதி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க ஒரு சின்ன வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு இவங்களோட வாழ்க்கையை தன்னோட பையனுக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது பையன் போன் பண்ணி அம்மா என்னால இங்க இருக்க முடியலமா, இங்க நிறைய குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் இவங்க என்ன படுதுன்னு தெரியாம இதை பேசலாம் என்கிட்ட நேரம் இல்லடா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஆஷா திட்டிட்டு போனை வச்சிருப்பாங்க. இது மூலமாவே அம்மாவும் நமக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க அப்படின்றது அந்த பையனோட மைண்டுக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து அழைப்பு வர ஆரம்பிக்குது. உங்களோட பையன் கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையும் பாருங்க, அவனே எல்லாத்தையும் காயப்படுத்திக்கிட்டு இவனுங்க தான் காயப்படுத்தினானுங்க, இவனுங்க தான் துன்புறுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி
பத்தி நீங்களே கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த எல்லாருமே அப்படியே ஆக்டிங் போட்டு இதுக்கும் அந்த பையனுக்கும், அதாவது இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவன் தான் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு தோரணையை பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரின்சிபல் கோபமடைய ஆரம்பிக்கிறாரு. இவனை இந்த ஸ்கூல்ல வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வைக்க, வீட்டுல போய் அம்மா இந்த குழந்தைகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குழந்தை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. எதுக்காக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க சொன்ன மாதிரி உனக்கு மனநலம் தான் பாதிக்கப்பட்டுருச்சாடா அப்படின்ற விஷயத்த அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி இந்த பையன் உடஞ்சு போயிட்டான். இதுக்கு மேல நான் யாருக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அது மேல ஏறி தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பையன் இறந்து போனா அதே நாள், அதாவது சனிக்கிழமை, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்க ஹீரோ இப்ப கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ இதனால ஹீரோ அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டுல இருக்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த வார்டனை இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கிளாக்ல தான் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வேகமா போக ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அது இங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி கடைசியா வார்டன் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இதை கேட்கறதா தெரியல. அந்த வார்டனை கொலை பண்ணலான்னு போகும்போது ஹீரோ வேற வழி இல்லாம அவங்கள சுடும்போது அவங்க மேல இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலதான் இவங்க மேல மனித உரிமை மீறல்கள் இருந்து கேஸ் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் தப்பு பண்ணதுக்கு என்னைக்குமே, அதாவது நான் முடிவெடுத்து ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி என்னைக்குமே நான் ரிக்ரெட் பண்ணது கிடையாது. தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான், இதுல மாற்று கருத்து எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த வார்டன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. அவர் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த மீடியாக்காரன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமாவும் அந்த சின்ன பையனுக்கு அநீதி நடந்தது இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவரோட பையன் இவரை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவரோட மனைவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்கன்னு இருக்கும். ஸோ அங்க இவர் தன்னோட மனைவியை பார்க்கணும்னு போகும்போது தான் அந்த இறந்து போன நிர்மலோட அம்மாவை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட போய் மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு நிர்மலுக்கு நடந்த அநீதிகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சின்ன பையன் இருக்கால நிர்மல், அவனை சின்ன பையனு கூட பார்க்காம இந்த ஸ்டேஷன்ல கொடுக்குற தண்டனை, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. போலீஸ்காரனுக்கே போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, இப்ப குடுடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரத்த காயங்கள் வர வரைக்கும் அவனை கொடூரமான முறையில எல்லாத்தையும் பண்ணிட்டு விட்டுட்டு போக, இந்த வார்டன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மௌனமா இருக்காரு. அன்னைக்கு நான் என்னோட வேலையை பார்த்திருந்தேன் அப்படின்னா இப்போ இது எதுவுமே நடந்திருக்காது, இது எல்லாத்துக்குமே நானும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிக்ரெட் பண்ணி சொல்லிட்டு, அது கூடவே நிர்மலோட அம்மாவை சுட்டது அந்த ஸ்டாலின் தான் அப்படின்றத மீடியாக்காரங்க முன்னாடி சொல்லும் போது ஹீரோக்கு இங்க வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, நீ இவனை சுட்டுட்ட அப்படின்னா அந்த 6வது ஆளை நீ பனிஷ்மெண்ட் பண்ணதான் அர்த்தம் கிடையாது, அந்த 6வது ஆள் வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ஆள் வேற யாரும் கிடையாது. அந்த சின்ன பையனுக்கு எல்லாமுமா இருந்தது தன்னோட அம்மா தான். ஆனா தன்னோட அம்மா தன்னை பெருக்குறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அவன் சாகுற வரைக்கும் அவனோட மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த செவுத்துல எழுதியிருப்பானே, அடுத்ததா இவனை கொல்லணும், அடுத்ததா அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி, அதுல கடைசியா எழுதப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்றதான். இந்த விஷயத்த அவன் எழுதிட்டு அம்மா அப்படின்ற விஷயத்த மட்டும் அழிச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அதனாலதான் போலீஸ்காரங்களுக்கு கடைசி அந்த நபர் யார் அப்படின்றது தெரியாம சுத்தல்ல இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ போய் அவங்களோட வீட்டுக்குள்ள நிறைய இந்த டைரி எல்லாத்தையும் பார்த்திருப்பா இல்லையா, அதுல அவன் அம்மாவை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நிர்மலோட அம்மா கிட்டே சொல்லும் போது அவங்களுக்கும் கடைசியா அவன் கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டது நான் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால அந்த ஆசை நிறைவேறட்டும் அப்படின்றதுக்காக இவங்க வார்டனை கொலை பண்ணலான்னு போக ஹீரோ இவங்களை சுட ஆரம்பிக்கிறாரு. மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. மேல பார்க்கும்போது இவங்களோட பையன் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அம்மா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்றது இவங்களோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்க அந்த இடத்துல இறந்து போறாங்க. சோ இந்த விஷயத்தை தான் அவர் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு அங்கிருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க.